ஹலோ மக்கள் 133வது எபிசோட் இப்பலாம் எபிசோட்ல பார்த்தா ஜிரேசன் வந்து சாஸ்கி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் டிராவலர் நீ இங்க தான் இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே அவன் சொல்றான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்றாங்க. டேய் உன்னை பாக்கிற ஒரு ஆள் மாதிரி எனக்கு தோணுது. சாஸ்கி உச்சிக்காதான் நீ சொல்லி கேட்காம கேட்டோன்னு சாஸ்கி மிரண்டுட்டான். அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல அசையமா அப்படி நின்னுகிட்டு இருக்கான். நான் சும்மா தான் சொன்னேன் நான் உண்மையெல்லாம் கேட்கலன்னு சொல்றாரு. சடனா பேச்ச மாத்துறாரு அவரு. உன்னை பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு. சாஸ்கியை மிரண்டான் எப்படா இவரு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு கடைசியா பர்ட்டோ கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ அனலகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். நருட்டோ பாக்குறதுக்காண்டி தான் செஞ்சு தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டான். கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். டே பர்ட்டோன்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா ஒரு மாதிரி அவன் தலையை சுரிஞ்சுக்கிட்டே வரான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல பர்ட்டோக்கு. ஆனா சோகமா வந்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறானுங்க. நீ பேசுங்க அவன் இவன் பேசுங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வார்த்தை யூஸ் பண்றானுங்க. ஃபேஸ் கட் கூட அதே மாதிரி செய்யறானுங்க. ஒரே மாதிரி சிரிக்கானுங்க அவனுக்கு. பர்ட்டோ மன்னிப்பு இருக்கான். நீங்க ட்ரைனிங் எடுக்க சமயத்துல நான் போயிட்டேன் என்னைய மன்னிச்சிருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பண்ணது தப்பு தான் என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றான். அட இதுவா இத பத்தில ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. நான் பர்பஸா எதுவும் சொல்லல நான் தெரியாம சொல்றேன்னு சொல்றான் பர்ட்டோ. கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களோட நான் ஸ்ட்ராங்காவும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நாட்டை கட்ட அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா சொல்றான். சடனா திரும்பி இந்த பாலை எடுத்துட்டான். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு திரும்பி இந்த பாலை தூக்கி போடுதான் அவன். நம்ம ட்ரைனிங் எடுக்காம இருந்தோம்னா ஒரு சிக்கி நம்மளால பீட் பண்ண முடியாது. நம்ம தயாராகும் சொல்றான் அவன். அதே தாண்டா நானும் சொல்றேன் சொல்லிட்டு நருட்டோ இந்த பாலை தூக்கி வீசுறான். வாங்க அடுத்த கட்ட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண சொல்றான். பார்த்தா நருட்டோ அப்படி சந்தோஷமா சிரிக்கான். உடனே அப்புறம் ஜிரேசென்சி சாஸ்கி தான் கட்டுறாங்க. உடனே ஜிரேசென்சி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு. நீ நருட்டோ வந்து காப்பாத்தின விரத பத்தி நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்னும் வேணுக்குன்னே சொல்லன்னு சொல்றாரு அவர். உன்னோட உண்மையான ஐடென்டி எனக்கே தெரியாது சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி உன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க நான் விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா வந்து நான் கண்டுபிடிக்க போய் உன்னோட இன்டெல பத்தி நான் வந்து உரசிக்கு சொல்ல விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா நீ உரசிக்கிய பத்தி மட்டும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னோட ஐடென்டி எனக்கு கொடுத்தீனா நான் ஐடென்டியை பத்தி தேட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களை கவலைப்பட வச்சதுக்கு நீ மன்னிச்சிருக்க நான் தெரியாம பண்ண சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப அதெல்லாம் விட அந்த உரசிக்கிய பத்தி சொல்லு அவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இங்க வருதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நருட்டோட சக்கரா எடுக்க வந்திருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு தேவை 9 சக்கரா அது பெரிய சக்கரான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிரையா பாத்துக்கிட்டு இருக்காடே அதை இதான் விஷயம்னு சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க வித்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஏமலதான் தப்புன்னு சொல்றான் சாஸ்கி. நாங்க இருக்க பொசிஷனுக்கு நாங்க யாருன்னு வெளியே காட்டக்கூடாது சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. எங்களோட முழு நோக்கம் நருட்டோ இருந்து ப்ரொடெக்ட் பண்றது உரசிக்கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கான் அவன். உரசிக்கிட்ட மட்டும் இந்த 9 சக்கரா போயிருச்சுன்னா ஃபியூச்சர்ல உள்ள சினோபியே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நருட்டோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிராயா. எங்களுக்கே சில விஷயம் தெரியாது ஆனா உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். நீங்க அந்த சீலிங் ஜுட்ஸு போட்ட பிறகுதான் அவனோட ஹூக் மூலியமா எங்களோட சக்கராவால வெளியே எடுக்கவே முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் வந்து சும்மா தான்டா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்ன டேய் உங்களுக்கு போட்டிருந்தா நார்மல் ஜுட்ஸு தான்டா ஆனா நருட்டோக்கு போட்டிருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவன் வந்து 9 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போனால அவனோட சக்கரை கொஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்டும் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உரசிக்கு வேற ஜுட்ஸு என்ன தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவன்கிட்ட வந்து மெயின் ஜுட்ஸு என்னன்னா டெலபோர்ட் பண்ணுவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ். அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஜெரைசென்சே. அது பிரச்சனைன்னு சொல்லி கேட்காரு அவரு. எங்க இருந்து வருவான்னு வர தெரியாது அதுவரை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. கவலைப்படாதீங்க அவன் அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணாமனா என்னால சென்ஸ் பண்ண முடியும் சொல்றாரு அவரு. ஒன்னு ஜெரைசென்சே மிரளுதாரு. நான் இன்னும் என்னென்னலாம் தெரியல அவன்கிட்ட வேற ஏதாச்சும் பவர் இருந்துன்னா அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் அவன். இந்த எதிரி எங்க இருந்தானு வந்தானோ தெரியல இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி நருட்டோவை காப்பாத்துறதுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை போட்டு சரிபட்டுன்னு சொல்றாரு ஜிராயா. ரெண்டுக்குள்ள ட்ரைனிங் எப்படி போகும்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது எப்படி முடியும்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிராயா. அந்த கொலாபரேஷன் ஜுட்ஸ்லாம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரெண்டும் வேற வேற இடத்துல தான் வந்திருக்கானுங்க ஆனா பர்ட்டோட சக்கரம் நருட்டோட சக்கரம் நல்ல கம்பெனி ஆகுது அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கண்ணு மோர் கூட சொல்றாரு அவரு. இதுக்கு மாதிரி பார்த்தா அவன சாப்பாடு கடை கூட்டு வந்திருக்கான் அது இச்சிராக்கி ராமன் கடைக்கு தான் கூட்டு வந்திருக்கான். நீ ட்ரைனிங் எடுத்துட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்குன்னு சொல்றான். பர்ட்டோ அப்படி மிரண்டு போய் உட்காந்துருக்கான். ராமன் சாப்பிட பத்தி பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சூப்பராக சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. பர்ட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்க சாஸ்கிட்ட வந்து எதுக்கு இந்த வில்லேஜ் விட்டு போனீங்கன்னு கேட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். பர்ட்டோ தான் சொல்லிருப்பான் இப்ப என்னால சொல்ல முடியாது சொல்லிருப்பான். உடனே வந்து பர்ட்டோ வந்து நருட்டோட கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு உங்க ஃப்ரெண்ட் இந்த வில்லேஜ் விட்டு போனாரு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே எதுக்கிட்ட நீ கேட்கறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் கேட்டேன்னு சொல்றான் அவன். ஹிடன் லீஃப்ல உள்ள கென்னின் வேற அவர் எதுக்கு காரணம் இல்லாம பேர்க்க மாட்டாரு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்காம பர்ட்டோ. அவனுக்கு வந்து அதிக பவர் தேவைப்பட்டுச்சு உச்சியா கிளானே மொத்தமா அழிஞ்சிருச்சு அதனால அவனுக்கு பவர் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. உச்சியா கிளான்ல ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான் வேற யாருமே இல்ல அதனால வந்து ஒருத்தனை கொல்லன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தான்டா அவன் பவர் கண்டி போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வில்லேஜ் விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மனசுல அவ்வளவுக்கான வழி இருக்குடா இருந்தாலும் அவனுக்கு பவர் தேவைன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல பாண்ட் இருந்தா தாண்டா நல்ல பவர் கிடைக்கும் அதனால கவலைப்படாத ஆனா பாண்ட் இருந்தா தாண்டா பவர் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஸ்டாப் பண்ண நினைச்சோமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண பார்த்தோம் ஆனா முடியல ஏன்னா கடைசியில ஒராச்சிமாரோட போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒராச்சிமாருன்னு சொன்னோன்னே மிரளு தான் பர்ட்டோ. இதுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணி இங்க வர வைக்கன்னு நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எனக்கு ஒரு பாண்ட் இருக்கு அவனுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் நானும் அண்ணன் தம்பியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கூர்மையாவும் கிடையாது ஆனா சாஸ்கி என்ன தோணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணுது. சாஸ்கி வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கியை கொண்டு வரதுக்காண்டி எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் போவேன்டா நான் நல்லா ட்ரைனிங் எடுப்பேன் சொல்லிட்டு இருக்கான். ஏதாவது செஞ்சாச்சுனாலும் இந்த சாஸ்கி இந்த வில்லேஜ் கொண்டு வரது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உரசிக்கு கையில எனக்கு ஒரு ஆளே கிடையாது இவனை சீக்கிரம் அடிச்சு முடிச்சுட்டு நான் சாஸ்கியை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னது கரெக்டா சொல்லிட்டு சாப்பாட என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஜிரேசென்சே வந்து சாஸ்கி இருக்காரு
கேக்குறாரு, டே உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணால சண்டை பண்ண முடியாது அப்படிதானே சொல்லி கேட்கறாரு அவரு. ஆமா, ஆனா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீங்க சீலிங் ஜூட்ஸ் போட்டனாலதான் அவன் என்கிட்ட இருக்க சக்கராவை எடுத்துட்டு போகாம இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி கொஞ்சம் சண்டை போட்டனால ஆல்ரெடி கொஞ்சம் சக்கராவும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் எனக்கு ஃபுல் சக்கரா இல்லன்னு சொல்லிட்டு, அதான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. உரசிக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஜூட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அது கரெக்ட் தானே சொல்லிட்டு கேட்காம சாஸ்கியும் ஆமான்னு சொல்றான். அவன் வந்து உன் கூட சண்டை போட்டுக்கிற தருவாயில அவனை நான் சீல் பண்ணி முடிக்க நான் ஒரு சீலிங் ஜூட்ஸ் தயார் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் டோட் ஆயில் பாம்பு போட்டு அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் நீ அடிக்கடி நடிச்ச, அதுக்கப்புறம் வந்து என்னோட டோட் ஆயில் பாம்பு யூஸ் பண்ணி கதையை முடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆகவே இல்ல. ஆர்டினரி அட்டாக் வந்து அவங்கள ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்னதான் ஜுட்ஸ் யூஸ் பண்ணாலும் அவனுக்கு ஈக்குவலா சில ஜுட்ஸ் போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. தான் விஷயம்னு சொல்லிட்டு ஜிரைசன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் திரும்பி உரசுகிய காட்டுறாங்க, பார்த்தா வானத்துல பறந்து நின்னுகிட்டு இருக்கான். இதுல இருந்து வியூவை பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்குடா, சீக்கிரம் நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடனா பார்த்து சூரியனை பார்த்து கை நீட்டிக்கிட்டு இருக்கான். டே நைன்டெல் உன்னோட சக்கரா எடுக்க கூடிய சீக்கிரத்துல வரும்னு சொல்லிட்டு இருக்கான். நக்கலாவும் சிரிக்கான். இனிமே நட்டவும் பர்ட்டவும் தான் காட்டுறாங்க. உன்னை பர்ட்டை திட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க, உங்களோட சக்கராவை எங்களோட வந்து சிங்க் பண்ண பாருங்க சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா போலனா அது வெடிச்சு வர செதறன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கானு உடைக்க வைக்கிறதுக்காண்டி. பார்த்தா அப்படி சுத்திக்கிட்டே வந்து குதிக்க தவிர அது வெடிக்கவே மாட்டுக்கு. சக்கரா போனதான் அவங்களுக்கு மிச்சமா இருக்கு. அளவுக்கு ட்ரை பண்ணாலும் ரசங்கன் மாதிரி ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோ அப்படியே படுத்தே இருக்கான். பார்த்தா அப்படியே இலை பறந்தவன் மேல வந்து விழுது. பார்த்தா அவனுக்கு ஒரு ஐடியா வருது. டே எனக்கு இப்ப தான்டா புரியும் சொல்றான். டே பர்ட்டோட கையை கூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டை கேட்டுட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு பெண் எடுத்து ஒரு லீஃப் வில்லேஜ் சிம்பிள் அவன் கையில போட்டு விடுத்தாங்க. எதுக்கு லீஃப் சிம்பிள கையில போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம சக்கரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிற மாதிரி பண்ணு சொல்றான். எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா ரெண்டு ஒரு சக்கரம் ஒரே இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி வைக்கலான்னு பாக்குறானுங்க. பார்த்தா அப்படி பண்ணா வெடிச்சிரும்ல, அதை பிளான் பண்றானுங்க அவனுங்க. பார்த்தா ரெண்டு ஒரு சக்கரம் எடுத்து ஒரே இடத்துல அப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த அளவுக்கு அவனால முயற்சி பண்ண முடியும் அந்த அளவுக்கு முயற்சி பண்றானுங்க. பார்த்தா அந்த பந்து அப்படியே பெருசாகுது, ஆனா இந்த வாட்டி பறக்கல. பார்த்தா ரெண்டு பேருக்குமே சக்கரா முடிஞ்சிருச்சு, அப்படியே சாஞ்சிட்டானுங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றானுங்க அவனுக்குள்ளே. உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சரின்னு சொல்றான் நருட்டோ. டேய் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சக்குரா வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா சக்குரா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்காம, உன் கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த பேப்பரை கீழே போட்டாரு, இந்த பேப்பர்ல நல்லா பாரு, இல்ல சாஸ்கின்னு பாரு இதுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சில இடத்துல நல்லா வாசிக்க முடிஞ்சு பரு சாஸ்கி லவ் சாரடா அப்படின்லாம் போட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது வந்து சாஸ்கிக்கு வந்து சாரடா எழுதின பேப்பர்ல இது எங்க கீழே போட்டான்னு சொல்லிட்டு முழிக்கான் அவன். எனக்கு புரியவே இல்ல, ஆனா இல்ல சாஸ்கி பேர் இருக்கு, இது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது சாஸ்கி தானே சொல்லி கேட்காவா. நீ ஊரா வித்த கட்டான்னு சொன்னீங்க, சாஸ்கி பேர் எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நாட்டகா என்ன சக்கரம் நீ இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான், நிறைய கேள்வி எல்லாம் கேட்கான்னு சொல்றான் அவன். உனக்கு எப்படி சாஸ்கியை பத்தி தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நீ வாய மூடுறா, நான் கேட்டுக்கிட்டு சொல்றாவா. உனக்கு சாஸ்கி பேர்லாம் தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னை நருட்டோ ஷாக் ஆகுறான். டே உனக்கு தெரிஞ்சா சொல்றான்னு சொல்லிட்டு எப்படி தப்பிக்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம கையில கூட நான் பாக்குறேன்னு சொல்றான். உன்னை சடனா ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அப்படி பேச்ச மாத்துறான். எனக்கு தெரிஞ்ச சாஸ்கி வந்து உங்க சாஸ்கி இல்லாம வேற ஏதாச்சும் சாஸ்கியா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நீ சொன்னது கரெக்டா சொல்றான் நருட்டோ. பார்த்தா சக்குரா கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்கு. நாங்க ஊரா வித்த கட்டுறவங்க ஆளாளுக்கு வந்து எங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சொல்றான். நீங்க சொன்னதும் கரெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா ஒரு பக்கம். சரி என்னை மன்னிச்சிரு, உன்ட்ட தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. பட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான். சக்குரா வந்து சாஸ்கி இந்த ஊருக்கு வரது கண்டு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அவங்க எடுக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே பட்டம் நினைக்கான் சக்குராட்ட சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியாம இருக்குமே சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம டைரக்டா கேட்டதான் சரிபடும் சொல்லிட்டு சக்குரா அப்படி பொடிநடையே நடந்து போய்கிட்டு இருக்கான். மொத்த நாளே ஓடச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு ஒரு மாதிரி சோகமா வரான். பார்த்து ட்ரெயினிங் சொதப்பி இருக்கான். ஆப்போசிட் தான் சிக்கமார் டீம் வராங்க. டே நட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். டே நீங்க இப்ப என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி சிக்கமார் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா ட்ரெயினிங் பத்தியே சொல்ல மாட்டேங்கான். அது எப்படா போச்சு சொல்லிட்டு சோச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நல்லா போச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தோலுக்கு மேல தோல் கை வச்சு வேற எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட வரீங்களா சொல்லிட்டு ஈன கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு பார்பிக்யூலாம் பிடிக்காது, எனக்கு எப்பவுமே ராமன் தான் பிடிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ராமனான்னு சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்கான். ராமனுக்கு என்னடா குறை, ராமன் எப்பவுமே சூப்பரா இருக்கும் மாசா இருக்கும் சொல்லியிருக்கான் நருட்டோ. உடனே ஈன சொல்றா இன்னைக்காச்சும் அவனுக்கு ஒரு பார்பிக்யூ வாங்கி கூடான்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பார்பிக்யூ சாப்பிடுவோம் சொல்றான். அவனும் பார்த்தா சாப்பாடு கடையில் உள்ள உட்காந்துட்டாங்க. பார்த்தா ஆசுமன் சென்சே எவ்வளவு கணமா செலவழிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே சிக்கமர் சொல்றான் சோஜி கூட வந்தா இப்படிதான் சொல்றான். பார்த்தா சோஜி புக்ல இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுதான் ஒன்னு விட மாட்டேங்க, எல்லா பார்பிக்கும் அங்க இறக்கிட்டாங்க. உடனே பார்த்தா அடுத்து வந்து பர்ட்டோ கட்டுறாங்க. உடனே அடுத்து பார்த்தா பர்ட்டோ கட்டுறாங்க. பார்பிக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு சார், நல்ல வேலை நீங்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்பிக்யூ டே ராமன் தாண்டா சூப்பரா சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் நருட்டோ. எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சோஜின்னு சொல்றாங்க. பார்த்தா சோஜி வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க நின்று. இவர் இப்படி சாப்பிடுறான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் உடனே வந்து சிக்கமார் நட்டு சொல்லிட்டு இருக்கான். டே நருட்டோ எதுவும் பிரச்சனை முதல்ல என்கிட்ட சொல்லிரு, ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எதையும் வந்து சொல்லிக்கிட்டு தான் சொல்றான். டே அதெல்லாம் கவலைப்படாடா, எந்த பிரச்சனை வந்து ஓன்ட்ட சொல்லாமலே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பருட்டோ அப்படி சிக்கமாரும் நருட்டோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இருந்து நல்ல பாண்டிங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுறதான் யோசிச்சு பார்க்கான். இந்த வில்லேஜ்ல எப்படியாச்சும் நான் சாஸ்கியை கூட்டு வருவேன், நான் கண்டிப்பா அவனை அடிச்சு தூக்கிட்டாச்சு வருவேன்னு சொல்லியிருப்பான் நருட்டோ. ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவை பார்த்து அப்படி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் பருட்டோ நருட்டோ தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த பலூன் வெடிக்கவே மாட்டுக்கு, உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சடனா உரசிக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டிகன் போற வேற ஆளா வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கிக்கு தெரிஞ்சிருச்சு அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு
அவன் வந்துட்டான்னு சொல்றான். அவன் இந்த வாட்டி உன்னோட சக்கரை வெடிக்க தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் உரசுக்கி. நான்லாம் விட சொல்லிட்டு நார்ட்டும் பட்டும் டென்ஷன் நின்னுட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா நார்ட்டு அனல் வேகத்துல போய் அட்டாக் பண்ண போறான். நீ முட்டாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா திரும்பி கொக்கியை போட்டு இருக்கலான்னு பாக்காம அதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ காப்பாத்துறான். அவனை போன வாட்டி மாதிரி மாட்டிக்கிடாதீங்க, இந்த வாட்டி நம்ம தெளிவா சண்டை போன்னு சொல்லியிருக்கான் பர்ட்டோ. சரின்னு சொல்றான். அவனும் பார்த்தா அதுக்குள்ள எங்க இருந்து சக்கரா தேடிட்டு வந்தானே தெரியல. பார்த்தா சாஸ்கி சக்கரா அதை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அட்டாக் பண்றான். பார்த்தா ஃபயர் ஷீல். ஆனா இருந்தாலும் அவனுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவன் விடவே மாட்டுங்க. ஒவ்வொரு சக்கரா யூஸ் பண்றான், எல்லா வகையான சக்கராவும் இறக்குறான். பார்த்தா பர்ட்டோ ஒரு பக்கம் எரிச்சுட்டான். இந்த வாட்டி உனக்கு பிடிச்சே திருன்னு சொல்லிட்டு உரசிக்கு பொறுமையா பறந்து வரான். நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா உரசிக்கு அசால்ட்டா வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள பின்னாடி இருந்து ஜிரைசன் வந்துட்டாரு. ஃபயர் ஷீல் ஃபயர் பவுன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுத்தாரு. சாஸ்கி மாசா வந்து நின்னுட்டு இருக்கான். சடனா பார்த்தா உரசிக்கு சாஸ்கி லைட்டிங் பவர் யூஸ் பண்ணி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் உன்னோட ஜுட்ஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா ஜிரைசன் பாஞ்சு நொறுக்கி எரியலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா ரெனிகன் பவர் யூஸ் பண்ணி சடனா அவர் பின்னாடியே வந்துட்டான். பார்த்தா கத்திய குத்தி இறக்கிட்டான் அவர் மேல. பெருவி சேஜ் என்னடா பண்ண சொல்லி டென்ஷன் ஆயிட்டா நார்ட்டோ. சடனா பார்த்தா ராசங்கன் ஜுட்ஸ் ஊத்திக்கிட்டு ஆனல பதில் அட்டாக்க போடலான்னு வரான். பார்த்தா அவன் மறைஞ்சங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். டேய் என் கண்ணு வந்து ஃபியூச்சர் வந்து வந்துடா, என் கண்ணை தாண்டில அவங்களால ஒண்ணுமே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அது ரெனிகன், அது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. நக்கலா சிரிக்கான் உரசிக்கு. ஒழுங்கு மரியாதை கிவ் அப் பண்ணிருங்க சொல்றான். அவன் சொன்ன ரெண்டு பேரும் மிரண்டு நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மரம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறங்க. See you bye.